Next video I'm going to explain phase transfer catalysis. Phase transfer catalysis, the short and sweet name PTC ன்னு சொல்லுவோம். என்னன்னா இப்போ A B if two reactants react convert into product. A என்ற ஒரு reactant B என்ற ஒரு reactant வந்து react ஆகிட்டு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும்போது in special case, suppose the reactant of a reaction is present in one solvent and the other reactant is present in another solvent. A, B என்ற ரெண்டு reactantum தனித்தனியான ஃபேஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் A ஆர்கானிக் ஃபேஸ், இது வந்து சால்வெண்ட் 1. B இஸ் ஏ அக்வஸ் ஃபேஸ், ஆர்கானிக் ஃபேஸில் இருக்குது. அக்வஸ் ஃபேஸ் இது வந்து சால்வெண்ட் 2ன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஆர்கானிக் ஃபேஸ் அண்ட் அக்வஸ் ஃபேஸ் ஆர் நாட் இம்மிசிபிள், ஒன்றோடு ஒன்று கலக்காது, இம்மிசிபிளாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? ஏ பி ரெண்டும் ரியாக்ட் ஆனால் தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஏ react with B, it forms product. ஏவும் பியும் react ஆனால் தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். பட் இட் இஸ் a different phase. One is an organic phase, another one is aqueous phase. ஸோ ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காது, ஒன்றுடன் ஒன்று கலக்காத இரண்டு solvents. ஸோ திஸ் இஸ் த immiscible solvents சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ த ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் வெரி ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஏன்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிஸ்ஸிபிள் ஆனால் தான் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ தீஸ் சால்வெண்ட்ஸ் ஆர் இம்மிசிபிள். ஸோ தட் இஸ் இட் சீம்ஸ் த ரியாக்ஷன் பிட்வீன் தெம் இஸ் வெரி ஸ்லோ இஃப் த சால்வெண்ட்ஸ் ஆர் இம்மிசிபிள் as the solvents from separate phase, ரெண்டும் தனித்தனியாக ஃபேஸில் செப்பரேட்டில் இருக்குது. the reactant have to migrate across the boundary to react. பவுண்ட்ரியிலே தானாக தான் அந்த ப்ராடக்டை கன்வெர்ட் ஆகும். பட் மைக்ரேஷன் ஆஃப் reactants across the boundary is not easy. Why? Because this A and B is a different phase, different phaseல இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கும்போது எப்படி வந்து நம்ம ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஸோ த ஃபேஸ் பவுண்ட்ரி இஸ் எலிமினேட்டட், reactants freely mix and react fast. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மூன்றாவதாக ஒரு சால்வெண்ட் எடுக்க போகிறோம். திஸ் இஸ் தி சால்வெண்ட் சி. மூன்றாவதாக ஒரு சால்வெண்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட். ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபேஸ் பிடிசி, ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட். பிடிசி என்ன எடுக்க போகிறேன்னா ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட் எடுக்க போகிறேன். இந்த ஏஜெண்ட் ஏவை பியாக கன்வெர்ட் பண்ணோம். பிஏ அதாவது ஏ என்ற ஃபேஸை பி என்ற ஃபேஸுக்கு மாற்றோம், பி என்ற ஃபேஸை ஏ என்ற ஃபேஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ஐ வில் கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் சிஎல்லுக்கு பதில் சிஎன் வந்து சப்ஸ்டியூட் நடக்க போகுது. ஸோ ஐ வில் டேக் ஆர்கானிக் ஃபேஸ் alkyl chloride, aqueous phase sodium cyanide. So this alkyl chloride react with sodium cyanide, it forms alkyl cyanide and NaCl. இதுதான் அந்த ரியாக்ஷன். ஸோ இது ஆர்கானிக் ஃபேஸில் இருக்குது, இது வந்து aqueous ஃபேஸில் இருக்குது. இது எப்படி இது ரியாக்ஷன் நடக்குதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஐ வில் டேக் த பிடிசி ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட். என்ன எடுக்க போகிறோன்னா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் எடுக்க போகிறோம். குவாட்டர்னரி அது என்ன சார் குவாட்டர்னரி பார்த்தீங்கன்னா, அமோனியம் தெரியும் உங்களுக்கு, ஃபார்முலா NH3. இதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. 3 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 3 R எடுக்கிறேன். ஸோ சென்ட்ரலில் நைட்ரஜன், இட் ரீப்ளேஸ் தி 3 ஹைட்ரஜன் பிகம்ஸ் 3 Rs, 1 2 3. ஸோ திஸ் இஸ் தி அமோனியா மாலிகுல். another one is quaternary ammonium salt. quaternary ammonium salt எடுக்கிறேன். அங்கே NH3 இதுக்கு. ஃபார் சப்போஸ் ஐ டேக் அனதர் R. திஸ் இஸ் தி R4N+. திஸ் இஸ் தி R4N+ quaternary ammonium salt. ஒரு Cl மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ஐ வில் டேக் தி phase transfer catalyst quaternary ammonium salt.
So this quaternary ammonium salt having both phase, both aqueous and organic phase. இந்த quaternary ammonium saltல aqueous phaseம் இருக்கு, organic phaseம் இருக்கு. சரிங்களா? So first sodium cyanide react with this quaternary ammonium salt. So this is the ரெண்டா பிரிக்கிறோம். One is hydrophilic nature, hydrophobic nature. hydrophilic இருக்கும், hydrophobic இருக்கும். ஸோ போத் ஃபேஸ். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிஎன் வந்து சிஎல்ல ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ R4N ப்ளஸ் இந்த சிஎல்லுக்கு பதில் இந்த சிஎன் வந்து ஆட் ஆகும். ஸோ R4N ப்ளஸ் சிஎன் மைனஸ் R4N ப்ளஸ் சிஎன் மைனஸ் டெட்ரா ஆல்கைல் அமோனியம் சயனைட். சரிங்களா? ஸோ ப்ளஸ் NaCl இருக்குது. இது போத் ஃபேஸ் அப்படின்னா இதில் இந்த குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்டில் அல்கைல் குளோரைடு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இந்த CN இந்த R4N ப்ளஸ் Cl இதற்கு பார்த்தீங்களா அப்படியே வந்து ரியாக்ட் ஆகிடும். ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு இந்த இந்த CN சேர்ந்து RCN கிடைச்சிடும். ப்ளஸ் நமக்கு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் நமக்கு திரும்ப கிடைச்சிடும். ஸோ இந்த இதுவும் பார்த்திங்கன்னா போத் ஃபேஸில் இருக்குது. போத் ஃபேஸ் ஹைட்ரோஃபிலிக் அண்டு ஹைட்ரோஃபோபிக்கில் இருக்குது. புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லை. நாம் எடுத்திருந்த அந்த AB என்ற 2 ரியாக்டன்ட் வந்து தனித்தனியான ஃபேஸில் இருக்குது. ஸோ தனித்தனியான ஃபேஸில் இருக்கும்போது அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக 2 ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட்டை எடுக்கிறோம். அதுதான் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். இந்த சால்ட்டில் போத் ஃபேஸ் இருக்குது. திஸ் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் ஹேவிங் போத் ஃபேஸ். அந்த போத் ஃபேஸ் என்ன பண்ணுதுன்னா அக்வஸ் ஃபேஸ் கூட ரியாக்ட் ஆகும், ஆர்கானிக் ஃபேஸ் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்டை கொடுக்குது. ஸோ விச் காம்பவுண்ட்ஸ் வி யூஸிங் தி ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட். எதெல்லாம் நம்ம ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஈத்தர்ஸ், குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் அண்டு பாஸ்போனியம் காம்பவுண்ட்ஸும் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் nanocatalysis. So this is nothing but nanomaterial such as metallic nanoparticle, metal oxides. ஸோ நானோ சைஸில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கேட்டலிஸ்ட்டை எடுத்துக்க போகிறோம். ஆர்டினரி கேட்டலிஸ்ட்டோட அந்த நானோ கேட்டலிஸ்ட் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். சரிங்களா? நானோ கேட்டலிஸ்ட் ஆர் யூஸ்டு இன் மெனி கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். மெனி கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வந்து நானோ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண. நமக்கு தெரியும் வாட் இஸ் மீன் பை நானோ. 1 நானோ ஈக்குவல் டு 10⁻⁹. ஸோ 1 நானோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁹ மீட்டர். ஸோ திஸ் இஸ் தி நானோ. சரிங்களா? ஸோ வி யூஸ் த கேட்டலிஸ்ட் இன் நானோ சைஸில் ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் அதர் size of catalyst. So as the advantages of the both homogeneous and heterogeneous catalysis. So homogeneousக்கும் heterogeneousக்கும் இந்த catalyst நாம யூஸ் பண்ணலாம். It gives 100% selective transformation. It gives 100% nano catalyst carry has the advantage of both homogeneous and heterogeneous catalysis like. சரிங்களா? It gives 100% selective transformation. homogeneous catalyst, the nano catalyst gives homogeneousக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 100% வந்து கொடுக்கும். and then excellent yield and show extremely high activity. excellent yield நிறைய கொடுக்கும். extremely high activity, அதிகமான ஆக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ திஸ் நானோ கேட்டலிஸ்ட் recovered and
recycle. We use in nanocatalyst in heterogeneous catalysis. It is recovered and recycle. recover ஆகும், recycle நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? Nanocatalysis as actually soluble heterogeneous catalysis. An example for nanoparticle catalysis reaction. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸோ மினிமம் கெமிக்கல் வேஸ்டேஜ் நடக்கும். 6 point மினிமம் கெமிக்கல் வேஸ்டேஜ் வந்து நடக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ரியாக்டன் மாலிகுல் லிண்டேன்னு சொல்லுவோம். எக்ஸா ஒரு பென்ஸ், அதாவது ஒரு சைக்ளோ எக்ஸானில் 6 குளோரின் இருக்குது. ஸோ லிண்டேன் மாலிகுல் எக்ஸா குளோரோ சைக்ளோ எக்ஸேன். எக்ஸா குளோரோ சைக்ளோ எக்ஸேனை நான் என்ன பண்ண போகிறேன், கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ we use அயன் 0 ஸ்டேட்டில் இருக்கணும். அயன் அண்டு பெல்லேடியம் யூஸ் பண்ணும்போது ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு வேறு ரிடக்டிவ் அண்ட் டீக்ளோரினேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், நானோ சைஸில் எடுக்கும் போது இந்த 6 குளோரினோ டீக்ளோரினேஷன் நடந்து நமக்கு என்ன கிடைக்குது, சைக்ளோ எக்ஸேன் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் 6 HCl வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ we use the நானோ பைமெட்டாலிக் கேட்டலிஸ்ட் 0 வேலன்ஸ் ஸ்டேட். இந்த அயன் மேலேயும் பெலேடியம் மேலேயும் என்ன பண்ணுறாங்க, 0 போட்டிருக்கதால் அதுக்கு பேர் 0 வேலன்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி நானோ கேட்டலிஸ்ட். என்ன சொல்ல போகிறோம், அது பாயிண்ட் கேட்டால் இது எதுனால நீங்கள் போதுமானது. ஆஸ் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் போத் homogeneous and heterogeneous catalysis gives 100% selective transformation. homogeneous யூஸ் பண்ணும்போது 100% reactant ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். எக்ஸலண்ட் yield, எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஆக்டிவிட்டி. ஸோ ஹெட்ரோஜீனியஸில் யூஸ் பண்ணும்போது 100% ரெக்கவர் அண்டு ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ we use the nano catalyst. the chemical wastage is minimum. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். எக்ஸா குளோரோ சைக்ளோஹெக்சேன் convert into cyclohexane. we use the nano size of the catalyst. சரிங்களா? இதுதான் அந்த நானோ catalyst.